இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் முருக பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கந்த சஷ்டி விரதம், முருக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான விரதத்தை பத்தி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். கந்த சஷ்டி விரதம் என்பது முருக பெருமானுக்காக கடைபிடிக்கப்படும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக விரதம். இதன் நோக்கம் மனம், உடல், ஆன்மா ஆகியவற்றை சுத்தப்படுத்தி பக்தியுடன் சுப சிந்தனையில் நிற்க வைக்கும். ஆன்மீக பார்வையில் முருக பக்தர்கள் நம்புவது என்னவெனில், முருகபெருமான் அருளால் எல்லா தடைகள் நீங்கி மனதில் நினைத்த நன்மைகள் நிகழும். அதாவது கந்த சஷ்டி விரதம் எடுத்தால் பிள்ளை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் ஆகியவை உயரும். தெய்வ அருள் பெருகி வாழ்வில் நன்மைகள் தோன்றும். மருத்துவம் அல்லது யதார்த்த பார்வையில் பார்த்தால் விரதம் கடைபிடிப்பது மன அமைதி, தெளிவு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை தரும். இது தம்பதிகளுக்கு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். ஆனால் பல பக்தர்கள் அனுபவம் மூலம் கூறுவது, மனதார பிரார்த்தித்து விரதம் இருந்த பின் முருகன் அருளால் பிள்ளை பேறு கிடைத்தது என்று. இது நம்பிக்கையால் மற்றும் தெய்வீக அருளால் ஏற்பட்ட அனுபவம் என்று கருதலாம். கந்த சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பேறு பெற்றவர் இருந்தால் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். திக்கட்டும் பரவட்டும், அப்பன் முருகன் புகழ், நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.